இங்க ஒரு சின்ன பையன் தலையில முடியலன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் ஃபார்ம் பண்ணோன்னே என்ன ஆச்சு தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு அது எரிச்சதுனால அத அப்படியே கிளீன் பண்ணிட்டு, அத தண்ணீல வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றான்னா, மறுபடியும் லிக்விட்டா தலையில பூச ஆரம்பிக்கிறான். அப்படி பூச பார்த்து இந்த டைம் எந்த ஒரு எரிச்சலும் இல்லன்றதுனால சந்தோஷமா இருக்காப்டி. மறுநாள் முடிஞ்சு எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா, அந்த தலையில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் முடி மொளஞ்சிருக்கிறத பூத கண்ணாடி வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமா அந்த பையன கட்டி பிடிச்சுக்கிட்டு, அவ்வளோதான் நம்ம பையனுக்கு முடி வளர போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த பிரச்சனை ஒரே நாள்ல நடந்துருச்சு. ஏன்னு பார்த்தா, ஒரே நாள்ல முடி இவ்வளோ நீட்டு வளர்ந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஸ்கூல்ல உட்காந்து காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு முடி இருக்குமோ, அத விட அதிகமா அவனுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. நாள் போக்குல அவன் தலைமுடியே மறைஞ்சு, அவன் முகமும் மறையுது. இப்படியே அவன் சாப்பிட பார்த்து, அப்படி இருக்க பார்த்துன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இத பார்த்து அவனோட ஃபேமிலியோ கொஞ்சம் கொஞ்சமா அவனோட முடிய கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, எந்த அளவுக்கு அவங்க முடிய கட் பண்றாங்களோ, அத விட அந்த முடி அதிகமாவே இருக்கு. இதனால என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்க பார்த்து, பக்கத்துல ஒரு டாய் ஃபேக்டரி இருக்கிறத அவங்க அப்பாவுக்கு தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த டாய் ஃபேக்டரிக்கு அந்த முடியெல்லாம் கட் பண்ணி அவங்க குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடுக்க பார்த்து என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ஃபேமிலிக்குமே நெறைய காசுங்க வர ஆரம்பிக்குது. அவங்களும் நல்லா பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தலைமுடியெல்லாம் வெட்டி வெட்டி போரடிச்சதுனால, அந்த டாய் ஃபேக்டரி எங்க இருக்கோ, அந்த இடத்துலயே அந்த சின்ன பையன வச்சு முடிய வளர்த்து பணக்காரனாவே அந்த ஃபேமிலி ஆவுறாங்க. அப்படியே காமிச்சா ஒரு மிகப்பெரிய வீட்டுக்கு ஓனராவும் ஆவுறாங்க.